வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்களுடைய ஆல்ஃபா டீச்சிங்கின் எம்டி பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேவிஎஸ் என்விஎஸ் உடைய டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ஃபார் தி இயர் 2025. இந்த நோட்டிஃபிகேஷனை நான் டாப் டு பாட்டம் நான் எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு எக்ஸாமினேஷனுக்கு நம்ம அப்பியர் ஆகிறோன்னா ஃபஸ்ட்டு அதோட நோட்டிஃபிகேஷன் நம்ம ஃபுல்லும் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த நோட்டிஃபிகேஷன் டாப் டு பாட்டம் ஃபுல்லு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேணாம். கோ ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன், டு நாட் வேஸ்ட் டைம் ஹியர். இல்லை, இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. யூ கேன் கீப் ஆன் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ கேவிஎஸும் என்விஎஸும் இது வரைக்கும் தனித்தனியாக ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் கேவிஎஸுக்கும் என்விஎஸுக்கும் சேர்த்து யார் இந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய சிபிஎஸ்சி இந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷனை கேவிஎஸ்க்காகவும் என்விஎஸ்க்காகவும் கண்டக்ட் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. போஸ்டிங் போட போகிறது கேவிஎஸும் என்விஎஸும். சரியா? ஸோ அந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபஸ்ட்டு இந்தியாவில் எங்கேனாலும் போஸ்ட் பண்ணப்படலாம். இது ஒரு ஜென்ரல் இதுதான், எங்கேனாலும் போஸ்ட் பண்ணப்படலாம் அப்படிங்கிறது தான் இது. அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ் என்விஎஸ்ல, சரியா, கேவிஎஸ்ல இல்லை, என்விஎஸ்ல ரீஜனல் லாங்குவேஜுக்கு செலக்ட் ஆகிறவங்க இனிஷியலி தே வில் பி போஸ்டட் அவுட் சைட் தியர் லிங்குஸ்டிக் ஸ்டேட் ஒன்லி. அவங்க மொழி பேசுகிற ஸ்டேட்லேருந்து வெளியே தான் அவங்க போஸ்ட் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது என்விஎஸோடைய ஒரு ரூல். அண்ட் இது குறித்த முக்கியமான அப்டேட்லாம் நீங்கள் எங்கே தான் தெரிஞ்சுக்கணும்? ஆத்தென்டிக் வெப்சைட்டில் தான் தெரிஞ்சுக்கணும். அது என்னது? சிபிஎஸ்சியோடைய வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கேவிஎஸோடைய அஃபிஷியல் வெப்சைட், என்விஎஸோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் நம்ம பார்த்து முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்து வேரியஸ் போஸ்ட்டுக்கான எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் அண்ட் பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர். இதில் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா 164 பேர் இருக்காங்க பிஜிடி கேவிஎஸில். அதே என்விஎஸில் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா 146 பேர் இருக்காங்கப்பா. அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரில் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ், இது என்விஎஸில் மட்டும்தான். சரியா? என்விஎஸில் தமிழ் டீச்சர், தமிழ் பிஜிடியும் கேட்குறாங்க. அண்ட் ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பாருங்கள் 314 பேர் இருக்கிறாங்க. இங்கிலீஷ் மேஜருங்கிறதால இங்கிலீஷ் மட்டும் நான் இங்கே பார்க்குறேன், பட் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அண்ட் லைப்ரரியன், கேவிஎஸில் லைப்ரரியன் போஸ்ட் எடுப்பாங்க. அண்ட் டிஜிடியில், என்விஎஸில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் டிஜிடிலையும் இருக்குது. அதே மாதிரி என்விஎஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் நமக்கு பிஜிடிலையும் இருக்குது. கேவிஎஸில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் நமக்கு டிஜிடியில் மட்டும்தான் உண்டு, பிஜிடியில் கிடையாது. அண்ட் என்விஎஸில் மியூசிக்கும் நமக்கு டிஜிடியில் வரும். டிஜிடி ஆர்ட் இருக்குது, அங்கே பார்த்தீங்களா டிஜிடி மியூசிக். கேவிஎஸில் மியூசிக்கானது நமக்கு பிஆர்டியில் வரும். ஓகே, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அண்ட் என்விஎஸில் தேர்ட் லாங்குவேஜ் டீச்சர்ஸும் எடுப்பாங்க, அதாவது ரீஜனல் லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் டீச்சர்ஸும் எடுப்பாங்க. அதில் அசாமீஸ், போடோ, காரோ, தமிழ் கூட அதில் எடுக்கிறாங்க. அண்ட் ப்ரைமரி டீச்சர் கேவிஎஸில் தான் உண்டு, என்விஎஸில் கிடையாது. என்விஎஸ் அபோவ் 6th கிளாஸில் இருந்தால் இருக்குது, அதனால் அங்கே ப்ரைமரி டீச்சர்ஸ் கிடையாது. ஸோ ப்ரைமரி டீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா கேவிஎஸில் இந்த வருஷம் ஸ்பெஷல் எஜுகேட்டரும் எடுக்கிறாங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் பிஆர்டி மியூசிக், இதுவும் 3 ப்ரைமரி டீச்சர் கேடருக்குள்ளே வரும். அண்ட் டீச்சிங் போஸ்ட் தவிர்த்து நான் டீச்சிங் போஸ்ட்டும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் எடுக்க போகிறாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஃபினான்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், எஸ்எஸ்ஏ, ஜேஎஸ்ஏ, ஸ்டெனோ, கிரேட் 1, கிரேட் 2 இதெல்லாம் எடுப்பாங்க. அண்ட் என்விஎஸில் இருக்கிற நான் டீச்சிங் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், ஜேஎன்வி கேடர் அண்ட் லேப் அட்டெண்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் என்விஎஸ்க்கு எடுக்கிறாங்க, கேவிஎஸ்க்கு இல்லை. ஓகேவா? And as per central government norms, PWD candidates will also be given proper representation during this recruitment process. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட்டுக்கு எந்தெந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எல்லாம் சூட்டபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர், பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல்னு வேரியஸ் போஸ்ட்டுக்கு எந்தெந்த கேண்டிடேட்ஸ் சூட்டபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறத இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இந்த இடத்துல பார்த்துக்க வேண்டியது. அண்ட் இதை தவிர்த்து நம்ம நெக்ஸ்ட்டு போனோம்னா அடுத்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியதில் என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு ஜாபுக்கான சிம்பிள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் அதோடைய எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் அகாடமிக்ஸ் என்விஎஸில் பார்த்தீங்கன்னா இது லெவல் 12 ஜாபு. ஏஜ் 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம், நாட் எக்ஸீடிங் 45 இயர்ஸ். இதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? மாஸ்டர்ஸ் டிகிரியும் பிரின்சிபலாக பே லெவல் 12 கிரேடில் அட்லீஸ்ட் 3 இயர் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகே, மாஸ்டர்ஸ் டிகிரி அண்ட் பிஎட் அண்ட் பிரின்சிபல் இன் லெவல் 12 கேடரில் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறவங்க இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் கேவிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி, பிஎடு அண்ட் ஒர்க்கிங் ஆஸ் பிரின்சிபல் இன் பே லெவல் 12 ஃபார் அட்லீஸ்ட் 3 இயர்ஸ். அதோட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நாலேஜும் ஒர்க்கிங் நாலேஜ் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அடுத்து பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாஸ்டர்ஸ் டிகிரி, பிஎடு
அண்ட் இதில் என்விஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்விஎஸில் வைஸ் பிரின்சிபல் போஸ்ட் கிடையாது, ஆனால் கேவிஎஸில் வைஸ் பிரின்சிபல் போஸ்ட் உண்டு. ஓகே, ஸோ வெளியே வேறு ஏதாவது சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷனில் சப்போஸ் என்விஎஸில் இருக்கிறவங்க நான் வந்து கேவிஎஸில் பிரின்சிபல் ஆகணும்னு நினச்சாங்கன்னா என்விஎஸில் இருக்கிற பிரின்சிபல் வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணலாம்ல. ஸோ வேறு ஏதாவது ஆட்டோனமஸ் பாடி ஆர்கனைசேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க லெவல் 12ல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பிரின்சிபல் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா கேவிஎஸில் வைஸ் பிரின்சிபலாக 3 வருஷம் லெவல் 10ல் ஒர்க் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஃபார் என்விஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபல் ஆர் அசிஸ்டன்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் லெவல் 10ல் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் ஹேவிங் 9 years ஆஃப் கம்பைன்ட் சர்வீசஸ் பிஜிடி அண்ட் வைஸ் பிரின்சிபல் மினிமம் 3 years as வைஸ் பிரின்சிபலாக ஒர்க் பண்ணியிருக்கவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆர் 12 years ஆஃப் ரெகுலர் சர்வீஸ் அஸ் பிஜிடி லெக்சரர். ஏன்னா என்விஎஸில் என்ன கிடையாது, வைஸ் பிரின்சிபல் கிடையாது. அதனால் 12 years ஆஃப் பிஜிடி ஆர் லெக்சரர் லெவல் பே 8ல் இருக்கிறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கவங்க? 12 years. பட் கேவிஎஸுக்கும் முன்னாடி இருந்துச்சு, பட் இப்போ அந்த ரிவைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் போட்டாங்கல்ல 2025, அதில் வந்து இந்த சேஞ்சஸ்லாம் மாறி போச்சு. ஸோ வைஸ் பிரின்சிபலாக 3 years ஒர்க் பண்ணவங்க கேவிஎஸில் பிரின்சிபலுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃபார் வைஸ் பிரின்சிபலுக்கு எம்ஏ மாஸ்டர்ஸ் டிகிரியும் பிஎடும் அதோட ஒர்க்கிங் அஸ் பிஜிடி ஃபார் 6 years 6 வருஷம் பிஜிடியாக ஒர்க் பண்ணுறவங்க பண்ணலாம். அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி அண்ட் பிஎட் தட் வீனோ. இது லெவல் பே 8, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 40 வருஷம். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குல்ல, பேஸ்ட் ஆன் கேட்டகரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. விமன் கேண்டிடேட்ஸுக்கு 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உண்டு. ஸோ வேரியஸ் போஸ்ட் இருக்குது. ஸோ பிஜிடி இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ் படிச்சிருக்கணும், பிஜிடி ஹிந்திக்கு ஹிந்தி படிச்சிருக்கணும். அண்டு பிஜிடி காமர்ஸ் பார்த்தீங்கன்னா எம்காம் டிகிரி இன் அப்ளைட் ஆர் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. பிஜிடி காமர்ஸ் போத் இன் கேவிஎஸ் என்விஎஸ்க்கு எம்காம் டிகிரி இன் அப்ளைட் ஆர் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அவங்க வந்து ஷெல் நாட் பி எலிஜிபிள். ஓகே, பிஜிடி பயோடெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டெக்னாலஜி படிச்சுக்கலாம், மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி ஆர் லைஃப் சயின்ஸ் ஆர் பயோ சயின்ஸ் ஆர் ஜெனட்டிக்ஸ் படித்தவங்க கேவிஎஸ் அவங்களுக்கு வந்து எலிஜிபிள். அண்ட் டிசைரபிள் குவாலிஃபிகேஷனில் ஏற்கனவே டிஜிடியாக ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மோர் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எம்இ ஆர் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி படிச்சிருப்பாங்கல்ல, எம்எஸ்சி ஆர் எம்சிஏ எம்இ ஆர் எம்டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி படித்தவங்க அதோட அவங்களுக்கு பிஎடும் இருக்கணும். ஓகே, அண்ட் பிஜிடி ஃபிசிக்கல் எஜுகேஷனில் மாஸ்டர்ஸ் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜில் அந்த லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் மாஸ்டர்ஸ் டிகிரியும் பிஎடும் இருக்கணும். இது வந்து ஃபார் என்விஎஸ், நாட் ஃபார் கேவிஎஸ். ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர்ஸுக்கு யூஜி டிகிரி வித் பிஎட். ஓகே, சில கேண்டிடேட்ஸ் பிஎட் இல்லாமல் இந்த 1 year பிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃப்ரம் ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆர்சிஐ மூலமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா அவங்க செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 month ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனை அவங்க அண்டர்கோ பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அலாங் வித் திஸ் டிஜிடிக்கு அப்ளை பண்ணுறவங்ககிட்ட என்ன இருக்கணும், சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 2க்கான குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆனது இருக்கணும். ஓகே, அண்ட் டிஜிடி மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகே மேத்தமேட்டிக்ஸை எலெக்டிவாகவும் மெயின் சப்ஜெக்டாகவும் அட்லீஸ்ட் 3 years அவங்க டிகிரி படிச்சிருக்கணும். ஓகே, அதோட ஃபிசிக்ஸு 1 year ஆர் எனி 2 semester வந்து படிச்சிருக்கணும். அண்ட் கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஏதாவது ஒரு இயருக்கு இல்லை 2 செமஸ்டருக்கு அவங்க படிச்சிருக்கணும். ஓகே, கேண்டிடேட்ஸ் வித் பிஎஸ்சி ஹானர் இன் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி அவங்க வந்து போஸ்ட் ஆஃப் டிஜிடி மேக்ஸுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஜிடி சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜி, லைஃப் சயின்ஸு, பாட்னி, ஜுவாலஜி அதெல்லாம் படித்தவங்க யூஜி டிகிரியில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் சப்ஜெக்ட் காம்பினேஷன் வந்து எப்படி இருக்கணுமா, பயாலஜி ஆர் லைஃப் சயின்ஸ் படித்தவங்க கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டாகவும் இன்னொரு சப்ஜெக்டில் பாட்னி ஆர் ஜுவாலஜியும் அவங்க படிச்சிருக்கணும். பாட்னி மெயின் சப்ஜெக்டாக படித்தவங்க கெமிஸ்ட்ரி அண்ட் ஜுவாலஜியை சப்சைடரி சப்ஜெக்ட்ஸாக படிச்சிருக்கணும். ஜுவாலஜியை மெயின் சப்ஜெக்டாக படித்தவங்க கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னியை அவங்க படிச்சிருக்கணும். ஆறில் அண்ட் பாட்னியை அவங்க வந்து படிச்சிருக்கணும். ஓகே, அலைட் சப்ஜெக்ட்ஸாக. டிஜிடி சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் சயின்ஸு அவங்க மெயின் சப்ஜெக்டாக இருக்கலாம். அதில் 1 must be
ஹிஸ்ட்ரி ஆர் ஜாகிரஃபியாக இருக்கணும். ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி பேப்பர் கண்டிப்பாக அவங்களுடைய யூஜி ப்ரோக்ராமில் இருந்திருக்கணும். அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் டிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற போஸ்டானது என்விஎஸில் தான் இருக்குது, கேவிஎஸில் கிடையாது. ஓகே. ஸோ டிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பிசிஏ வித் பிஎடு, அதே மாதிரி இவங்களுக்கும் சிடெட்டோட பேப்பர் 2, ஓகே, சென்ட்ரல் டீச்சர் டெஸ்ட்டோட பேப்பர் 2 வந்து அவங்க முடிச்சிருக்கணும். டிஜிடி மியூசிக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் மியூசிக் ஆர் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், அதோட பிஎட் வந்து முடிச்சிருக்கணும். டிஜிடி ஆர்ட் எஜுகேஷன், அதே மாதிரி டிஜிடி ஆர்ட் இன் என்விஎஸ், இவங்க வந்து டிகிரி இன் பெயிண்டிங் அண்ட் ஸ்கல்ப்சர் ஆர் கிராஃபிக் ஆர்ட் ஆர் ஃபைன் ஆர்ட்ஸ் முடித்தவங்களோட பிஎடு பண்ணியிருந்தால் இவங்க வந்து எலிஜிபிள். அண்ட் டிஜிடி ஃபிசிக்கல் எஜுகேஷன் என்விஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்விஎஸில் வந்து 4 இயர் இன்டகிரேட்டட் பிபிஎட் கோர்ஸ் ஃப்ரம் என்சிடிஇ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஆர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபர்ட் பை என்சிடிஇ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இது வந்து என்விஎஸ்க்கு. ஓகே, அது இல்லைன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி வித் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அஸ் அ எலக்டிவ் சப்ஜெக்ட் வித் 50% மார்க், ஓகே, இது முடித்தவங்களும் பண்ணலாம். அதோட அது கூட அவங்க என்ன இருக்கணுமோ அவங்களுக்கு பிபிஎட் பண்ணியிருக்கணும். இது வந்து என்விஎஸ்ஸுக்கானது. ஆனால் கேவிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேவிஎஸ்க்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நம்ம வந்து பிபிஎட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கேவிஎஸ்க்கு நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அதோட 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் முடித்தவங்களாலையும் என்விஎஸ் இல்லை கேவிஎஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் டிஜிடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதோட பிஎட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். லைப்ரரியனுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர் டிஜிடி கேடர் பார்த்தீங்கன்னா பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் பிஎட்டில் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதே இதில் பிஆர்டி கேடரும் வரும். அந்த பிஆர்டி கேடருக்கு டிடெட்டில் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணியிருப்பாங்கள்ல, அது அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் டிஜிடி கேடருக்கு சிடெட்டில் பேப்பர் 2 ஆனது பாஸ் பண்ணியிருக்கணும். ஆஸ் வெல் அஸ் அவங்க வந்து ஆர்சிஐயோட ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணி வேலிட் சிஆர்ஆர் நம்பரும் அவங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகே. மியூசிக் பிஆர்டி மியூசிக் பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி ஹையர் செகண்டரி முடித்தவங்க, அதோட பேச்சுலர்ஸ் டிகிரி இன் மியூசிக் ஆர் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் முடித்தவங்க கேவிஎஸ் பிஆர்டி மியூசிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ரைமரி டீச்சர்ஸ் 10+2 படித்து டிடெட் முடித்தவங்க அண்ட் சென்ட்ரல் டீச்சர் எபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க. ஓகே. ஸ்பெஷல் எஜுகேட்டர் ப்ரைமரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டிடெட்டில் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணவங்க பண்ணலாம். அண்ட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் டீச்சிங் போஸ்ட்லேயும் நமக்கு வேரியஸ் போஸ்ட் வந்து இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஜுவேட் முடிச்சுட்டு 3 இயர்ஸாக ரெகுலர் சர்வீஸாக செக்ஷன் ஆஃபீஸராக இருந்தவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணலாம். ஃபினான்ஸ் ஆஃபீஸருக்கும் பேச்சுலர்ஸ் டிகிரி இல்லைனா மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணவங்க, பேச்சுலர்ஸ் டிகிரி வித் சிஏ ஆர் ஐசிடபிள்யூஏ பண்ணவங்க ஆர் எம்பிஏ பண்ணவங்க, பிஜிடிஎம், இவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபார் அசிஸ்டன்ட் என்ஜினியர் கிராஜுவேட் இன் சிவில் ஆர் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு பே லெவல் 6 அசிஸ்டன்ட் பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் யூடிசியாவோ இல்லை எஸ்எஸ்ஏவாவோ 3 வருஷம் இவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் பார்த்தீங்கன்னா ஹிந்தி டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் இங்கிலீஷ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷனும் பண்ணுறதுக்கு குவாலிஃபைடானவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கும். அண்ட் சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் எஸ்எஸ்ஏவுக்கு ஜேஎஸ்ஏவாவோ இல்லை லோயர் டிவிஷன் கிளர்க்காகவோ 3 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் அட்டானமஸ் பாடி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க எலிஜிபிள். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1 அண்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2. ஓகே, இதுக்கு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1னா 100 வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ், 100 வேர்ட்ஸ் பெர் மினிட் இன் இங்கிலீஷ், 45 வேர்ட்ஸ் பெர் மினிட் இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இன் டைப்பிங் வந்து இருக்கணும். ஹிந்தி ஷார்ட் ஹேண்ட். அண்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 5 இயர்ஸ் ரெகுலர் சர்வீஸில் இருக்கிறவங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆகவும் டிக்டேஷனில் 10 minutes at 80 words per minute அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனில் 50 minutes ஆர் 65 minutes, இங்கிலீஷ்க்கு 50 minutes, ஹிந்திக்கு 65 minutes ஆன் கம்ப்யூட்டரில் அவங்க பண்ண முடிஞ்சவங்களாக இருக்கணும்.
அண்ட் ஜேஎஸ்ஏக்கு கிளாஸ் 12 பாஸ் பண்ணவங்க அப்பியர் ஆகலாம். வித் they have to qualify in the typing test also. So எஸ்எஸ்சியில் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த கேவிஎஸ் எக்ஸாமும் அவங்க எழுதி ட்ரை பண்ணலாம். சிலபஸ் ஆர் சேம் திஸ் இயர். ஸோ லேப் அட்டெண்டன்ட் என்விஎஸில் தான் கேட்டிருக்காங்க. லேப் அட்டெண்டன்ட் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு. லேப் அட்டெண்டன்ட்டுக்கு 10th முடிச்சுட்டு டிப்ளமோ இன் லெபார்டரி டெக்னிக் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10 தான். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிக்கு 5 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 3 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன். உமன் ஆஃப் ஆல் கேட்டகரி ஒன்லி இஃப் அப்ளைங் ஃபார் பிஜிடி டிஜிடி போஸ்ட் லைப்ரரி அண்ட் பிஆர்டி. ஓகே, இவங்களுக்கெல்லாம் 10 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அண்ட் நீங்கள் ஏற்கனவே ஒரு என்விஎஸ் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 5 years ஆஃப் சாலிட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நீங்கள் கேவிஎஸ் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக இருந்தால் 5 years, ஓபிசியாக இருந்தால் 8 years அண்ட் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆனது உங்களுக்கு அப்ளிகபிள். அண்ட் நெக்ஸ்ட்டு இருக்கிற இம்பார்ட்டண்டான விஷயம், இது எல்லாமே கட் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் 4th December 2025 அதுக்குள்ளே நம்ம எடுத்துருக்கணும். ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட்டும் அந்த 4th December 2025க்குள்ளே நம்ம எடுத்துருக்கணும். 1/1/2025 லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம எடுத்ததாக இருக்கணும். ஓகே, இன்கேஸ் நீங்கள் அதை அவைல் பண்ண போகிறதா இருந்தால் லைக் த சேம் ஃபார் ஆல் ஆஃப் த திங். அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்லாம் அவங்களுடைய யூடிஐடி கார்டை ப்ரிஃபரபிளி தே ஹாவ் டு ப்ரொடியூஸ் இட். அண்ட் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் சீட்டட் சர்டிஃபிகேட் தேவைப்படுதோ க்ளோசிங் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷனுக்கு முன்னாடி இந்த சீட்டட் சர்டிஃபிகேட் ஆனது அவங்க கையில் கிடைச்ச மாதிரி இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான திங் என்னது, நம்மளுடைய மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன், பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there will be 2-tier எக்ஸாமினேஷன் அலாங் வித் சில போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ இருக்குது, சில போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, சில போஸ்ட்டுக்கு ரெண்டுமே கிடையாது. ஸோ இதில் 2-tier எக்ஸாமினேஷன் அலாங் வித் இன்டர்வியூ எந்த போஸ்ட்டுக்கெலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா கேவிஎஸில் அசிஸ்டன்ட் கமிஷனர், பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், பிஜிடி அண்ட் டிஜிடி, பிஆர்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஃபினான்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் இவங்களுக்குலாம் இன்டர்வியூ உண்டு. என்விஎஸ்ல அசிஸ்டன்ட் கமிஷனர், பிரின்சிபல், பிஜிடி, டிஜிடி இவங்களுக்குலாம் வந்து இன்டர்வியூ ஆனது காணப்படுது. ஸோ இந்த 2-tier எக்ஸாமினேஷனில் ஃபஸ்ட்டு டியர் ஆஃப் எக்ஸாமினேஷன் முடித்தவங்க அதில் யாரெல்லாம் வந்து 1:10 செலக்ட் ஆகி டியர் 2க்கு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து டியர் 2 அண்ட் 15% மார்க் வில் பி கிவன் ஃபார் தி இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ மார்க் டோட்டல் 100 மார்க் இன்டர்வியூ நடக்கும். இதுக்கு முன்னாடி 100 மார்க் இல்லை, இப்போ இந்த வருஷம் 100 மார்க்காக மாற்றிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ அது எத்தனை குறைச்சிட்டாங்க, அதோடைய ரெப்ரசன்டேஷனை 15% குறைச்சிட்டாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன், ரிட்டன் தான் இந்த இடத்துல நிறையா ரோல் ப்ளே பண்ண போகுது இன்டர்வியூவை விட. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ரிட்டனில் மார்க் கம்மியாக இருந்தாலும் இன்டர்வியூவில் இஃப் வி ஹாவ் டன் நல்லா பண்ணியிருந்தோன்னா நமக்கு உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருந்துச்சு. இப்போ இன்டர்வியூடைய ப்ராமினன்ஸ் குறைந்து விட்டது, ரிட்டனில் நல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் இவங்களுக்குலாம் வந்து 2-tier எக்ஸாமினேஷனோட ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்டு இவங்களுக்கு வந்து டியர் 2 எக்ஸாமினேஷன் மட்டும்தான், இவங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டும் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், லேப் அட்டெண்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இன் என்விஎஸ். ஓகே, இந்த டியர் 1 வில் பி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இது ஃபுல்லுமே ஓஎம்ஆர் அப்ஜெக்டிவ் மோடில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இட் வில் பி ஃபார் 2 hours ஆஃப் டியூரேஷன். ஓகேவா, இதில் நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, 1/3 ஆஃப் மார்க் வில் பி ரெடியூஸ் ஃபார் ராங் ஆன்சர். 1/3 ஆஃப் மார்க்னா 1 மார்க் வந்து எடுத்துருவாங்க நம்ம ராங்கான ஆன்சர் போட்டோன்னா. ஸோ இதோட சிலபஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்எஸ்சியோடைய சிலபஸ் மாதிரி தான். ஜென்ரல் ரீசனிங், நியூமரிக் எபிலிட்டி, பேசிக் கம்ப்யூட்டர் லிட்ரஸி, ஜென்ரல் நாலேஜ், லாங்குவேஜ் காம்பிடென்சி டெஸ்ட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் டெஸ்ட். ஓகேவா, இங்கிலீஷ் காம்பிடென்சி டெஸ்ட். அதோட லாங்குவேஜ் காம்பிடென்சி டெஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த தடவை நமக்கு ஹிந்தி தான் எழுதணும்னு சொல்லலை, அதுக்கு பதிலாக ஒன் அதர் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் நம்ம தமிழை கூட எடுத்து இந்த 10 மார்க்கு டோட்டல் 30 மார்க்குக்கு நம்ம எழுதி சூப்பராக மார்க் வாங்கிடலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இருந்துச்சு, என்விஎஸும் சரி கேவிஎஸும் சரி. இந்த வருஷம் அப்படி இல்லை. ஓகே, அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு அந்த இன்னொரு கேட்டகரிக்கு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பார்ட்டு தான். அதுலேயும் இந்த ரீசனிங் அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் ஒரு 4 பார்ட் மட்டும் இருக்குது. ஓகே,
ஸோ ஒன் ஆஃப் த மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி இருக்குது, அசாமீஸ் இருக்குது, பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு, உருது. இதில் ஏதாவது ஒன்றை நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம சூஸ் பண்ணுறதுல நமக்கு கொஸ்டின் வரும். ஓகே. அண்டு வைஸ் பிரின்சிபல், பிஜிடி அவங்களுக்குலாம் போஸ்ட் கிராஜுவேட் லெவலாகவும், டிஜிடிக்கு வந்து கிராஜுவேஷன் லெவலாகவும் அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பருடைய டிஃபிகல்ட்டியானது இருக்கும். ஓகே. இந்த டியர் 1 ஆனது கம்பைன் டியர் 1 ஃபார் ஆல் த போஸ்ட் எல்லாத்துக்குமே கம்பைனாக கண்டக்ட் பண்ணி போஸ்ட் வைஸாக செப்பரேட்டாக மெரிட் லிஸ்ட் ஆனது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நெகட்டிவ் மார்க்கிங் அண்ட் செப்பரேட் டியர் 2 ஃபார் ஈச் போஸ்ட். அதோட கொஸ்டின் பேப்பர் ஆனது எப்படி இருக்குமா, ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் ஆனது காணப்படும். ஓகே. பைலிங்குவல் மற்ற சப்ஜெக்ட். அப்போ இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும், நமக்கு ஹிந்திக்கு ஹிந்தியில் தான் இருக்கும். அண்ட் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் நமக்கு என்விஎஸில் பிஜிடி இருக்குதுல்ல, ஸோ அவங்களுக்கு அந்த லாங்குவேஜில் அந்த கொஸ்டின் பேப்பர் ஆனது காணப்படும். இந்த டியர் 2 உடைய டீட்டெயில் சிலபஸ் வந்து கேவிஎஸ் என்விஎஸ் வெப்சைட்டில் இருக்குது, அங்கே நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இதோட டியர் 2 பார்த்தீங்கன்னா 2.5 hours எக்ஸாமினேஷன், டோட்டல் 100 மார்க்குக்கு. இதில் அப்ஜெக்டிவ் டைப்பும் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் இருக்குது. அப்ஜெக்டிவ் டைப்பில் பார்த்தீங்கன்னா தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங் 0.25 மார்க்கை வந்து நம்ம ராங்கான ஆன்சருக்கு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரே நேரத்தில் 2 ஆப்ஷனை ஷேட் பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் நம்ம ராங் ஆன்சர்னு சொல்லிவிட்டு அதுக்கும் மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா டியர் 2லேருந்து 1:3 ரேஷியோவில் இது பண்ணுவாங்க. அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அந்த சில போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கலாம், அதுக்கு வந்து 1:5 ரேஷியோவில் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்கு டைப்பிங் டெஸ்ட்டும் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்குது. ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் என்விஎஸ்க்கு டைப்பிங் டெஸ்ட் மட்டும்தான். அண்ட் ஸ்டெனோ கிரேட் 1 and 2க்கு ஷார்ட் அண்ட் டைப்பிங் டெஸ்ட் ஆனது காணப்படும். அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு உண்டு. ஓகே. அண்ட் நம்ம டியர் 2 இது பண்ணி நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னா நம்ம என்ன பண்ணோன்னா மெரிட் லிஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு தே வில் ஓப்பன் அ ப்ரிஃபரன்ஸு. நம்ம கேவிஎஸ் வேணுமா இல்லை என்விஎஸ் வேணுமான்னு ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்களாம். அப்போ நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம ப்ரிஃபரன்ஸை கொடுக்கணும். சப்போஸ் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க தவறி விட்டோம் என்றால் நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, நோ போஸ்ட் வில் பி அலாட்டட் டு தெம். ஓகேவா. அந்த இது வந்து நம்ம எப்போவுமே நம்ம பாஸ் பண்ணிட்டோன்னா கவனமாக இருக்கணும். ப்ரிஃபரன்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஆனது கொடுத்துருக்க வேண்டும். ஓகே. அண்ட் நோ வெயிட்டிங் லிஸ்ட் ஷெல் பி மெயின்டைன் இங்கே போட்டுட்டாங்க. செகண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டு, தேர்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்படிலாம் எந்த வெயிட்டிங் லிஸ்ட்டும் வரப்போகிறது இல்லை. முடிச்சிட்டாங்கன்னா முடிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அண்ட் இதோட அட்மிட் கார்டானது நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வரும். ஆனால் எக்ஸாமினேஷன் சிட்டி வந்து நமக்கு 15 நாளைக்கு முன்னாடி நமக்கு டிஸ்பிளே பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா 40 minutes 2 hour எக்ஸாமினேஷன் டைமில் கொடுப்பாங்க. அது மாதிரி எக்ஸ்ட்ரா 15 minutes தருவாங்க. இது நமக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒரு அண்டர்டேக்கிங் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே. நல்லா பிக் ஃபாண்ட்டில் பிரிண்ட் பண்ண கொஸ்டின் பேப்பர் ஃபார் விஷுவலி இம்பேர்ட் கேண்டிடேட்ஸுக்கு அங்கே இருக்கும். அது வேணும்னா நம்ம அதை அவைல் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு நார்மல் கொஸ்டின் பேப்பர் ஒன்றும் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஓகே. உங்களுக்கு ஸ்க்ரைப் வேணும்னா நீங்கள் வந்து முன்னாடியே அதுக்கு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ யூ ஹவ் டு டூ தட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. OMR ஷீட் நமக்கு அப்லோட் பண்ணுவாங்க, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஏதாவது ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணணுன்னா அந்த டைமில் நம்ம நான் ரிஃபண்டபிள் ஃபீஸாக ஒரு 1000 ரூபாய் நம்ம கட்ட வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு ஆன்சர் நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. ஓகே. அண்ட் அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் வந்து ஒரே வாட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வேரியஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ டிஜிடி இருக்கிறவங்க பிஜிடிக்கும் அவங்க வந்து எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் அப்ளை பண்ணணும். தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டால் அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. ஓகே. அண்ட் இம்பார்ட்டன்ட் இது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாருக்குமானது. எக்ஸாமினேஷன் ஃபீஸுக்கு எக்ஸெப்ஷன் வந்து காணப்படுது. ஓகே. ஆனால் சம்மரில் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அண்ட் பிஃபோர் அப்ளையிங் யூ ஹாவ் டு ஹாவ் அ ஸ்கேன் இமேஜ் ஆஃப் யுவர் லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் ஸ்கேன் இமேஜ் ஆஃப் யுவர் சிக்னேச்சர். ஓகே. இது ரெண்டும் கண்டிப்பாக கையில் இருக்கணும். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் 14 நவம்பர் ஆரம்பிச்சிருச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் எப்போ ஆகுது, 4 டிசம்பர் ஆகுது. ஃபீஸ் டெபாசிட் 14 நவம்பர்லேருந்து 4 டிசம்பர் வரைக்கும். ஓகே. அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில பெர்ஃபார்மன்ஸ் ஆனது காணப்படும். ஓபிசி சர்டிஃபிகேட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அண்டு எஸ்சிஎஸ் சர்டிஃபிகேட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டுக்கு என்ன எல்லாம் ஃபார்மேட் இருக்கணும் அப்படிங்கிறத அனெக்ஸ்டர் வந்து கொடுத்துருப்பாங்க.
இதில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம ஃபில் பண்ணி கையில் வச்சுக்கணும். ஓபி சர்டிஃபிகேட், எஸ்சிஎஸ் சர்டிஃபிகேட் நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்களா, அதுவே வில் டூ. போன வாட்டிலாம் அதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, ஸோ நோ ப்ராப்ளம், அதுவே வில் டூ. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ we will see on our next video.